வரன் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மேட்ரிமோனி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்க்கலாம். பெயர் ஜெயந்தி, வயது 40, ஜாதி தடையில்லை, எந்த ஜாதியாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை என்னோடய ஜாதி சொல்லணும் அப்படின்னாலுமே சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ராசி மேசம் நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த மணமகள். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா +2 வரையும் படிச்சிருக்காங்க. வேலை நிலை எந்த வேலைக்கும் போல் சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா திண்டிவனம், விழுப்புரத்தில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களோட கணவர் தான் ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு வந்ததாகவும் அவங்க ஒரு விபத்தில் தவறெடுத்தனால இவங்களே எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் ஒரே ஒரு பொண்ணு தான். பொண்ணுமே திருமணம் ஆகி அவங்க ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ட்ராவல்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தனக்கு கடைசி காலம் வரையும் ஒரு துணை வேணுன்றதுக்காக திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, வரக்கூடிய மணமகன் நல்லா படித்தவராக இருக்கணும், வேலைக்கு போகலாலும் பரவாயில்ல, இவங்களோட சேர்ந்து ட்ராவல்ஸை மெயின்டைன் பண்ணாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. வசதின்னு பார்த்தோம்னா சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறதாவும் 4-5 பிளாட் வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்படியே கையிருப்பில் கொஞ்சம் பணம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். பொண்ணுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம். இந்த மணமகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. பெயர் அனிதா, வயது 42, ஜாதி இந்து, ஜாதி தடையில் எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. ராசி விருச்சகம் நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரத்தை சேர்ந்த மணமகள். கல்வி தகுதியும் பார்த்தோம்னா BSc BEd படிச்சிருக்காங்க. வேலை நிலை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆசிரியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் மாதம் 50,000 சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா நெய்வேலியை சேர்ந்த மணமகள். இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இவங்களோட கணவர் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்ததாகவும் அவங்களே திருமணம் பண்ணிவிட்டு அவங்க கூட செட்டில் ஆகிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ சமீபத்தில் தான் விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பையன்தான். பையனும் அவங்க அப்பா கூடயே இருந்ததாகவும் இப்போ இவங்க தனிமையில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கடைசி காலத்தில் ஒரு துணை வேணுன்றதுக்காக திருமணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, வரக்கூடிய மணமகன் ஓரளவுக்கு படிச்சிருக்கக்கூடியவராக இருக்கணும், ஒரு நல்ல வேலையில் கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கணும், கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய மணமகனாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னை கடைசி வரைக்கும் நல்லா அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணையாக இருக்கணும், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, கூட்டு குடும்பத்தை சேர்ந்த மணமகனாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வசதின்னு பார்த்தோம்னா சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறதாவும் 4 ஏக்கரா நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கையிருப்பில் 50 சவரன் நகையும் 10 லட்ச ரூபா பணம் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். பொண்ணுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம். நன்றி.